Hi friends, welcome to my channel Mr. V Voice. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா earning per share னா என்ன? earning per share யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு கம்பெனியை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி தரணும் இல்லையா? ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த கம்பெனி எவ்வளோ ஒரு இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது தான் வந்து ஏர்னிங் பர் ஷேர். அந்த வருஷத்துடைய ஓவரால் ப்ராஃபிட்டை அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும்ல, ஷேர் ஹோல்டர்ஸுடைய நம்பர்ஸு, ஸோ அதால் டிவைட் பண்ணோன்னா வரக்கூடியது தான் வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 10 lakhsனு எடுத்துக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. ஸோ earning per share பார்த்தீங்கன்னா ₹5. ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த கம்பெனி ₹5 ஈச் அண்ட் எவரி இயர் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஐ மீன் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுது அந்த கம்பெனி அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது இல்லையா? இங்கே ரமேஷ் அண்ட் பிரபான்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்துக்கலாம். அவங்க 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹100 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ரமேஷோடது வருஷத்துக்கு ₹10 ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாரு அந்த இன்வெஸ்டருக்கு. அதே பிரபா பார்த்தீங்க அப்படின்னா ₹20 ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? ரமேஷை விட பிரபாவோட பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஐ மீன் ரமேஷோடது 10% ரிட்டர்ன் கொடுக்குது, பிரபாவோடது 20% நமக்கு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியை நம்மளும் சூஸ் பண்ணணும். ஏர்னிங் பர் ஷேர் எதில் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? லைவ் எக்ஸாம்பிளில் இன்ஃபோசிஸும் டிசிஎஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் ₹64.09 வந்துட்டு ஒரு இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதே டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ₹131 ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இன்ஃபோசிஸை விட டிசிஎஸ் உடைய மேனேஜ்மெண்ட் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியுது இந்த ஏர்னிங் பர் ஷேரை வச்சுக்கிட்டு. ஏர்னிங் பர் ஷேரோட வேல்யூ வந்துட்டு ஹையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த கம்பெனி நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தெரியுது. அதே வந்து ஏர்னிங் பர் ஷேர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்டருக்கு அந்த கம்பெனி கம்மியான அமௌண்ட் தான் வந்து ஜென்ரேட் பண்ணி தருது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏர்னிங் பர் ஷேரோட லிமிட்டேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை மட்டும் வச்சு பேசுகிறதுனால மற்றபடி அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இதை மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் க்ரோத் அந்த கம்பெனிக்கு எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும் இயர் ஆன் இயர்ஸ் அப்படின்றத பற்றியும் நம்ம இங்கே பார்க்குறதில்ல. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பேராமீட்டர். ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுறதுன்றதை இந்த இபிஎஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை மீட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்கள் கேபிட்டல் கம்ப்ளீட்டாக பாதுகாக்கப்படும். சேம் டைம் உங்களோட லாஸஸும் கண்ட்ரோலில் இருக்கும். தேங்க்யூ.